நான் தெரிஞ்சோ தெரியாமலே என்னுடைய முதல் படமான புது வசந்தம் வந்து கொஞ்சம் எமோஷனலான நிறைய கனெக்ட் இருந்து அதில் படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணா வேற வழி இல்ல. அதே மாரி ஜானர்ல தான் படம் பண்ணணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அப்படிதான் பண்ணேன் கடைசி வரைக்கும். என்ட்ட ப்ரொடியூசர்ஸ் டிமாண்ட் பண்ணதும் அதே மாரி படங்கள் தான். அதனால அந்த காமெடி கம்மியா இருந்தது. மறுபடியும் நான் ரசிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரசிகனா, காதலிக்கு நேர்மொழி ஆகட்டும், காசேதான் கடவுளாகட்டும், இந்த சித்திரமகால் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார். ஆமா. அவர் நிறைய காமெடி படங்கள் எடுத்திருப்பார். எக்கச்சக்கம். இப்படி நிறைய நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு காமெடி படங்கள்னா ரொம்ப பிடிக்கும். நாகேஷ் சார் ஆகட்டும், தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், அதுக்கப்புறம் கவுண்டமணி சார் ஆகட்டும், வடிவேலு விவேக்லாம் நான் வந்த பிறகு தான் வந்தாங்க. கரெக்ட். எனக்கு அவ்வளோ காமெடின்ஸும் ரசிச்சிருக்கேன். எனக்கு காமெடி படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட எனக்கு வந்து இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்கள் சாய் வித் சித்ரா இன்டர்வியூவில் வந்து ஒரு ப்ரொடியூசர் பேசினார். உப்பு கருவாடு ப்ரொடியூசர். ஆமா. அந்த படம் ஃபர்ஸ்ட் டே வந்து பலாசா தேட்டர் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் நானும் என் பையனும் பார்த்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு டைரக்டர் ராதாமோகன்கிட்ட ஃபோன் பண்ணி பாராட்டுறேன். ஆ. ஃப்ளட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என் செல்ஃபோன் கனெக்ஷன் கட்டு, மொபைல் டவர் கிடையாது, சிக்னல் கிடையாது, எதுவும் கிடையாது. மெல்ல மெல்ல தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. என் வீட்டுக்கே தண்ணி வர ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அந்த தேட்டர்கள் அந்த படம் அவர் சொன்ன ரீசன் கரெக்ட். ஃப்ளட்டுனால தான் அந்த படம் போகலைன்னாரு. இன்னைய வரைக்கும் சரி நான் காமெடினா ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன்.